உங்க வாழ்க்கையில ஒரு யுத்த களத்திலே நீங்கள் நின்று கொண்டிருப்பதை போல நீங்கள் காணப்படலாம். விரோதிகள் பெருகிட்டாங்க. ஆசீர்வாதம் பெருக பெருக விரோதிகள் பெருகுவாங்க. அதை மறந்துடக்கூடாது. இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருக பெருக காரணம் இல்லாதவங்க எல்லாம் கூட பகைப்பாங்க. ஏன்டா இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், ஏன் இவங்க எனக்கு விரோதமா பேசுறாங்க, எழுதுறாங்க, செய்யறாங்க, எனக்கு விரோதமா ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறாங்கன்னா ஒரு காரணம் இல்லாட்டாரு கூட பகைக்கிறவர்கள் பெருகுவாங்க. ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கல்ல, உயர்த்தப்படுறீங்கல்ல, பொறாமதான் காரணம். அப்படி எழுப்பி வரும்போது சில சமயத்துல ஒருவேளை பயம் வரும், சோர்வு வரும், கலக்கம் வரும், ஏன் என்ற கேள்வி எல்லாம் வரும். கேள்வி எல்லாம் கேட்காதுங்க. உலகம் அப்படிதான். அதனால உலகத்துல இருக்கிற மக்கள் கடைசி காலத்துல அப்படிதான் இருப்பாங்க. அதனால விரோதிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா ஒன்று, ஆண்டோடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 91 சங்கீதம் 7ஆம் வசனத்துல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 1000 பேரும் 10,000 பேரும் உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்து இந்த பக்கம் ஒரு தாக்குதல், இந்த பக்கம் ஒரு தாக்குதல், எல்லா பக்கத்துல இருக்கும், தப்பித்துக்கொள்ள வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அது உங்களை அணுகாது. அந்த ஆபத்து உங்களை தொடாது, உங்களை மேற்கொள்ளாது. ஏன்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவர். அதனால வந்திருக்கிற போராட்டம் பெருசா இருக்கலாம், உங்க கூட இருக்கிற தேவன் அதைவிட பெரியவர். வந்திருக்கிற கூட்டம் பெரிதாக இருக்கலாம், உங்க கூட இருக்கிற ஆண்டவர் அதையெல்லாம் விட பெரிய தேவனும் சேனைகளின் கர்த்தருமாய் இருக்கிறவர். அதனால உங்களுடைய விரோதிகளை காட்டிலும் உங்க கூட இருக்கிறவர் அதிகம். தேவ தூதர்கள், கோடான கோடி தூதர்களை நமக்காக ஆண்டவர் அனுப்புவார் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேர் ஒரு பக்கமும் 10,000 பேர் இன்னொரு பக்கமும் உனக்கு விரோதமா வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது, பயப்படாதுன்னு சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்தோட நம்ம அதைத்தான் சொல்லணும். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. 10,000 பேர் வரட்டும், 20,000 பேர் வரட்டும், 1,00,000 பேர் மறுமே வரட்டுமே, நீங்க தனித்து நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சேனை உங்களை சூழ பாளையம் இறங்கி நிற்கிறது. அவங்க கண்ணால பார்க்க முடியாத மிகப்பெரிய தேவன் உங்க பட்சத்துல நிக்கிறார். சித்தரடிக்கப்பட்டு போயிருவாங்க, காணாமல் போயிருவாங்க, அவங்க இல்லாமல் பொருள் ஆகிருவாங்க. அதனால பயப்படாதங்க.